विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा भावेन मुग्ध चपलेन विलोकितेन मन्मानसे किमपि चापलमुद्वगन्तं लोलेन लोचनरसायनं ईक्षणेनायया लीलाकिशोरम् उपगूहितुम् उत्सुकाः கருணாமிர்தாச்சாரியார் சொல்றார், அந்த விளையாட்டு, அந்த சேஷ்டை, அந்த விஷமம், அந்த அழகு, அது தவழ்ந்து வர அழகு, அது பார்க்குற அழகு, பேசுகிற அழகு, அவனுடைய விலாசம், இது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு அப்படியே கட்டிக்கணும் போல இருக்கேங்கிறார். உபகூகித்தும் ஆலிங்கித்தும் கட்டிக்கணும்னு ஆசையாக இருக்கேங்கிறார். கிருஷ்ணஸ்வரூபத்தை கருணாமிர்தாச்சாரியால் வர்ணிக்கிறார். இந்த ஆலிங்கனம்ங்கிறது என்னன்னா, ஆலிங்கனம் விஷயம் இல்லை, அதனுடைய கௌரவம் யாரு என்னங்கிறத வச்சு. அமிர்தம் வாஞ்சதி, அமிர்தம் வாஞ்சதின்னு 11வது அஷ்டபதி ஸ்லோகம். அமிர்தத்தை மாதவஹா அமிர்தம் வாஞ்சதி, அந்த கிருஷ்ணன் அமிர்தத்தை எதிர்பார்க்கிறான், அமிர்தத்தை எதிர்பார்க்கிறான்னு அப்படிதான் ஆரம்பிச்ச இந்த ஸ்லோகம். அமிர்தம்னா என்ன? கிருஷ்ணன் விஷயமா அமிர்தம்னு வரும்போது கதை அமிர்தம், உதடு அமிர்தம், வேணுகானம் அமிர்தம், எச்சல் அமிர்தம், காத்து அமிர்தம், கீர்த்தனங்கள் அமிர்தம், நாமம் அமிர்தம், ஸ்வரூபம் அமிர்தம், இதெல்லாம் கிருஷ்ண விஷயமாக சொல்லும்பொழுது அமிர்தத்துக்கு இன்னென்ன விஷயம்னு சொன்னேன். இப்போ ராத விஷயமாக கிருஷ்ணன் அமிர்தத்தை எதிர்பார்க்கிறான்ங்கிறது ஸ்லோகம். இந்த ராத விஷயமா என்ன? அதரத்த அமிர்தம்ங்கிறானா, ரூபத்தை அமிர்தம்ங்கிறானா, இல்லை அவளுடைய நாமத்தை சொல்கிறானா, குணத்தை சொல்கிறானா, எதை கிருஷ்ணன் அமிர்தமாக நினைச்சான் அப்படின்னா குணத்தையோ ரூபத்தையோ இல்லை, ராதைய ஆலிங்கனம் பண்ணிக்கிறத அமிர்தமாக நினைச்சாங்கிற. ராதைய அப்படியே கட்டிக்கிறது இருக்கு, கட்டிக்கிறது தான் அமிர்தம்ங்கிறார். பூயஹ त्वत्कुच कुंभ निर्भर பரீரம்பாமிருதம், உன்னை இறுக்கி காடம் இருக உன்னை தழுவிக்கிறதற்கு அந்த தழுவுதல்னு சொல்லாமல் பரீரம்பாமிருதம், தழுவுதல்ங்கிறது அமிர்தம். அமிர்தம்னு சொன்னது யாருன்னா அமிர்தஸ்வரூபாச்சான்னு பக்திக்கு சொல்லும்பொழுது அவன் அடையக்கூடிய இந்த மார்க்கத்தையே அமிர்தம்னு சொல்லும்பொழுதும் அவனுக்கு அமிர்தன்னே ஒரு பெயர், அபர்யாப்தாமிர்தன்னு பெருமாளுக்கு திருநாமம். திருக்குடந்தேல் அந்த ஆறாவமுதனுக்கு அபர்யாப்தாமிர்தன், அதை தமிழில் ஆறாவமுதன், அதாவது போரும்னே தோணாதுன்னு அர்த்தம். அபர்யாப்தாமிர்தன் அமிர்தன்னு பேரோன்னு பெருமாளுக்கு. அந்த பெருமாள் அப்பேற்பட்ட பிரபு இந்த ராதையை ஆலிங்கனம் பண்ணிக்கிற சுகம் இல்லை, ஆலிங்கனம் பண்ணிக்கிறதே அமிர்தம் நினைச்சார். தன் அமிர்தம் தான் அமிர்தம் இல்லை. இப்போ இந்த அமிர்தம் ராதாதேவியினுடைய ஆலிங்கனமாகிற அமிர்தத்தினால தான் இவனுக்கு அமிர்தத்துவம் சித்திக்கிறது. கிருஷ்ணனுக்கு இவனுக்கு அமிர்தன்னு பேர் இருக்கு பாருங்க. இந்த பெயரே அந்த ஆலிங்கனாமிர்தத்தினால தான் இவனுக்கு அமிர்தம் சித்திக்கிறது. சார்ஜ் பண்ணினா தான் வேலை செய்யும். இந்த சார்ஜுக்கு சார்ஜர்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த சார்ஜ் ஆன இந்த வஸ்து தான் அமிர்தம்ங்கிற கிருஷ்ணன். இதுக்கு அமிர்தத்தை பேட்டரி சார்ஜ் பண்ணுற இந்த சார்ஜர் தான் ராதாதேவி. பூயா त्वत्कुच कुंभ निर्भर परीरंभामृतं वाञ्छति धीर समीरे रति सुख सारे गतमभिसारे
கமன விளம்பனம் நகுரு நிதம்பினி கமன விளம்பனம் அனுசரதம் ஹிருதய சம்ராதே அனுசரதோ ஹிருதயே தோ ராதே வீர சமீரே யமுனா தீரே வசதி வனே வனமாலி கோபி பீன பயோதர மர்தன கோபி பீன பயோதர மர்தன சஞ்சல கர யுக சாலி ராதே चंचल कर युगशाली राधे வசதி வனே வனமாலி रति सुख गतम भीसारे मदन मनोगर कृष्णन मनसा त्रैलोक्याकर्षणांगम मूडु लोकत्तैयुम अपकरिक्कக்கூடிய திவ்ய சுந்தரனாக சாட்சான் மன்மதனாக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான், காத்துட்டு இருக்கான் யமுனக்கரையில. நீ என்ன பண்ணணும்னா நகுரு நிதம்பினி கமன விளம்பனம், நீ கமன விளம்பனம் நகுரு, கொஞ்சம் கூட டிலே பண்ணவே கூடாது. அவன் ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ சீக்கிரம் கிருஷ்ணன்ட்ட போ. இதெல்லாம் பக்தி விஷயமா அப்படி சொல்லும்போது சொல்கிறோம். இதே இந்த வேதாந்த பரமாவும் இப்போ ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயமாக தானே அஷ்டபதி இருக்குது, அந்த பரமாவும் இதுக்கு அர்த்தம் இருக்குது. நகுரு நகுரு நிதம்பினி கமன விளம்பனம், நீ டிலே பண்ணாத, பகவான் வெயிட் பண்ணுறான், டிலே பண்ணாதேன்னா என்ன அர்த்தம்னா துர்லபோ மானுஷோ தேகா தேகிராம் க்ஷணபங்குரகா, மனுஷ ஜென்மா ரொம்ப அரிது, கிடைச்ச மனித பிறவியும் நீர்க்குமிழி மாதிரி இருக்குது, எப்போ அழியும்னு சொல்ல தெரியாது. அதனால இப்பயே பிடிச்சிக்கோ. காலக்ஷேபோ நகர்த்தவியா க்ஷீணமாஜிகோ க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணாநாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம். நாளைக்கு நல்லது பண்ணலான்னு நினைக்காத, இந்த க்ஷணமே பண்ணிவிடு. கிரகீதைவ கேசேஷு மிருத்யுனா தர்மமாச்சரே, உன் கழுத்தை பிடிச்சுட்டான் தர்மராஜா, கேசத்தை பிடிச்சுட்டான், எப்போ வேணாலும் உன்னை தூக்கின்னு போயிடுவாங்கிற நிலையில் நாம் இருக்கோங்கிறத நினச்சிண்டு பக்தி பண்ணு, தர்மம் பண்ணு, பகவத் விஷயத்தில் ஈடுபடுன்னு சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்கிறது. நகுரு நகுரு நிதம்பினி கமன விளம்பனம். அந்த பகவான் பரம கருணாமூர்த்திங்கிறத காமிக்கிறது கோபி பீன பயோதர மர்தன ஹிருதய குகரே வசானம் அப்படின்னு. இந்த பௌதிகமான இந்த சரீரத்தை சொல்லலை, அந்தக உள் விஷயமாக சொல்கிற விஷயம் இது. கோபிகளுடைய திருமார்பில் விளையாடின்னு இருக்கிறவன் சச்சரிக்கிறவன்லாம் சப்தார்த்தம் வரும், சப்தத்துக்கு தான் இது அர்த்தம். ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு யானையை கட்டுறதுக்கு 3 இடம் தான் இருக்கு. மாடு கட்டுற இடத்துக்கு கொட்டில்னு பேர், ஆடுகளை கட்டுற இடத்துக்கு பட்டின்னு பேர், யானையை கட்டுற இடத்துக்கு கொட்டில்னு பேர் இல்லை, ஆலானம்னு பேர், தரின்னு பேர் தமிழில், யானை தரியும்பா. சமஸ்கிருதத்தில் மாடு கட்டுற இடத்துக்கு கோஷ்டம், யானை கட்டுற இடத்துக்கு ஆலானம். இந்த யானை இருக்கு, கிருஷ்ணனை யானையாக சொல்லுவார், யானைக்குட்டி. நந்தனார் களிற்றையினார் பெரியாழ்வார். நாய்க்குட்டி வளர்ப்பா, பூனைக்குட்டி வளர்ப்பா, நந்தகோபன் யானைக்குட்டி வளர்த்தாங்கிறார். கொழு கொழு கொழுன்னு யானைக்குட்டி மாதிரி இருந்தாராம். அதனால தான் இவரை இந்த கிருஷ்ணனாகிற யானைக்குட்டியை, இந்த யானை கட்டுப்படுற ஆலானவருக்கு தறி கட்டுப்படுற இடம் அது 3 இடத்துல தான் இந்த யானையை கட்ட முடியுமா, கிருஷ்ணனாகிற யானையை. அந்த 3 இடம் என்ன அப்படின்னா, உலூகலம் வா, உரல்ல கட்டிவிடும், இந்த கட்டி போட்டுடலாம் இந்த யானையை.
உலூகலம்பா. ஏன் அப்படின்னா அவள் அம்மா ததகம் மாதிருபக்தோஸ்மிங்கிறார் வல்லபாச்சாரியாலை பார்த்து கிருஷ்ணன், நீ எனக்கு வேறு பக்தியெல்லாம் பிடிக்கல, நீ வாத்சல்ய பக்தி பண்ணு, நான் குழந்தையாக என்னை நீ குழந்தையாக நினச்சிக்கோ, நான் உன்னை அம்மாவாக நினச்சிக்கிறேன், இந்த பக்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தி. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஏன்னா என்ன மாதிரி பக்தனே கிடையாதுங்கிறா கிருஷ்ணன். ததகம் மாதிருபக்தோஸ்மி, அதனால் நான் அம்மாட்ட ரொம்ப பக்தி உள்ளவன், நீ வாத்சல்ய பக்தியாக பண்ணு, என்னை குழந்தையாக நினச்சிக்கோ, நான் உன்னை எங்கள் அம்மா யசோதையாக நினச்சிக்கிறேன்னு ஸ்ரீ வல்லபாச்சாரியாள்கிட்ட ஸ்ரீநாதன் சொல்கிறான். கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாக பிரகடனமாக ஆகி சொல்கிறான். அதனால் அம்மா சொன்னால் எல்லாம் கேட்டுடுவாரான் அவர். அம்மா சொன்னால் கேட்டுடுவார். அவள் அம்மா என்ன பண்ணார், விஷமம் பண்ணினா தயிர் சட்டையை உடச்சுட்டாங்கிறதுக்கு கயத்தை எடுத்து இடுப்பில் கட்டி விட்டார். அவள் அம்மா கட்டுறா. தாமம்னா கயறு, உதரம்னா வயர். இந்த உதரமா வயத்தில் கயத்தை கட்டினத்தினால இந்த நிலையில் கிருஷ்ணனுக்கு தாமோதரன்னு பேர். உதரம்னா வயறு, தாமம்னா கயர். வயத்தில் அப்படியே கட்டியாச்சு. கட்டுறதுக்கு முன்னாடி அவள் கையில் ஒரு தடியை எடுத்துன்னு போகிறா, கிருஷ்ணனை பிடிக்க போகிறா. அவள் பெருத்த சரீரங்கிறார் சுகாச்சாரியார். கிருஷ்ணன் பிறந்த உடனே சந்தோஷத்தில் 4 மடங்கு பெருத்து விட்டாளாம் அவளால் இவன் ஸ்பீடுக்கு ஓட முடியல. கூடந்தா வாரம் முத்தம், கொல்லை பக்கம் வாச பக்கம், கூடந்தா வாரம் முத்தம்னு ரவுண்டு அடிச்சுட்டு இருக்கார் பாஞ்சு. அவள் அம்மாவால் ஏறி இறங்க முடியல. சொமாத்துகு ஸ்வின்னகாத்திராயாக, உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டி சோர்ந்து போயிட்டா. அம்மா நடக்கிற மாதிரி நையாண்டி பண்ணி நடப்பனாவும், அதை வேற கிண்டல் பண்ணி அவள் பிடிக்கணும்னு போகிறா, பிடிக்க முடியல. சுகாச்சாரியால் கதையை நிறுத்திட்டு தன் அபிப்பிராயத்தை சொல்கிறார். கதை சொல்லிகிட்டே இருக்கிறவர் தன்னோட அபிப்பிராயத்தை கதையை பாதியில் நிறுத்திட்டு சொல்கிறார். இவனை பிடிக்கணும்னு நினச்சின்னு அவள் போகிறாளே, அவளால் பிடிக்க முடியுமா? ஜென்மமாக பிடிக்கணும்னு நினைக்கிற யோகிகளுக்கெல்லாம் பிடிபடாதவன் இவளுக்கு என்னமா பிடிபடுவான்னு சொல்லிகிட்டே இருக்கார். அவள் பிடிச்சுட்டாளாம். ஏன்னா யோகிகளுக்கு பிடிபட மாட்டான்னா அவனுடைய ஐஸ்வர்யம், அம்மாவுக்கு பிடிபட மாட்டான்னு சொன்னால் ஐஸ்வர்யம் இல்லை, அது அவனுடைய சக்தி இல்லையே. வாத்சல்யம் தானே முக்கியம். இங்கே அம்மாவுக்கு கை பிடிச்சுட்டான். அம்மா கயத்தை கொண்டு கட்டாளாம். அவாத்தில் ஒரு கயிறு பாக்கி இல்லை, எல்லா கயிறும் வந்துடுத்து. அப்படி கட்ட போகிறா, இடுப்பில் கட்டியாச்சு, உரலில் கட்டி முடிச்சு போடணும். ததப்பி ஜங்குலம் நூனம், 2 அங்குலம் குறைச்சலாக இருக்குது. ஒரு கயிறு எடுத்துன்னு வந்தா, முடிச்சு போட்டா, கட்டினா 2 அங்குலம் குறை. ததப்பி ஜங்குலம் நூனம், அதுவும் 2 அங்குலம் குறைச்சல். ஸ்வகேக தாமானி, ஆற்றுல ஒரு கயிறு மிச்சம் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்துவிட்டா. ஜாயின் பண்ணி கட்டுறா. எத்தனை கயத்தை ஜாயின் பண்ணினாலும் 2 அங்குலம் குறையுது. சுகாச்சாரியால் சொன்னார், எதோ வாச்சோ நிவர்த்தந்தே மூளை வேலை செய்யாது. விதுரன் வீட்டில் கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கும் பொழுது பழத்தை கீழே போட்டுவிட்டு தோலை கொடுத்துட்டாங்கிற கதை எல்லாருக்குமே தெரியும். பகவானே இருக்கும்போது இப்படி மொத்தம் பண்ணுவானான்னா தீர்மானமாக பண்ணுவான். ஏன் அப்படின்னா இது தோல், இதை கீழே போடணும், இது பழம், இதை தான் கொடுக்கணும்னு நிச்சயம் பண்ணுறது. சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா நிச்சிதாத்மா புத்திகி. மனசுன்னா என்ன, புத்தின்னா என்ன? எண்ணங்கள் தான் மனசு. செய்யலாமா கூடாதான்னு கன்ஃபியூஸ் ஆகிறதெல்லாம் மனசு. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது புத்தி. சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா நிச்சிதாத்மா புத்திகி. இந்த புத்தி தான் தோலை கீழே போடணும், பழத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ண வேண்டியது. அது செயலிழந்து போயிடுதான் கிருஷ்ணன் வந்தபோது. ஏன் செயலிழந்து போச்சுன்னு உபனிஷத்து சொல்கிறது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா. உபனிஷத்து அந்த பரபிரம்மத்துக்கிட்டக்க வந்தால் அது இந்த செல்ஃபோன் ஜாமர் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய அதிகாரிகள்லாம் வரும், போஸ்டில் இருக்கிறவெல்லாம் வரும்போது உன்னோட சுவிட்சை தட்டி விட்டான்னா யார் ஃபோனும் வேலை செய்யாது. என்ன பாபத்து வந்துட்டு போடுதேன்னு ஒரு சுவிட்சை தட்டினான்னா எல்லாம் சைலண்ட்டாக எடுத்து பாருங்க. இவன் பாட்டு அலோலோன்னு கத்திட்டே இருக்க வேண்டியது தான். அது மாதிரி அந்த பரபிரம்மத்து சமீபத்துக்கு போயிட்டால் மனசு அடங்கிடும், வாக்கு அடங்கிடும், புத்தி அடங்கிடும், எதுவும் வேலை செய்யாதுன்னா. அது வேலை செய்யாத தோலை கொடுத்ததுனாலேயே அது பிரம்மம்னு புரிஞ்சுக்கோங்கிறார் அவர்.
பிரம்மத்துக்கு தோலை கொடுக்கலாமான்னு கேட்காத, தோலை கொடுத்ததுனாலேயே அது உபனிஷத் அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்கிறார் அவர். புத்தி வேலை செய்யலையே. அதுபோல் இவளுக்கு என்ன ஆச்சுன்னா, கயத்தெல்லாம் கொண்டு வந்து கட்டுறா. எத்தனை கயத்தை கட்டினாலும் 2 அங்குலம் குறைச்சலாக இருக்குது. அவளுக்கு தோணவே இல்லையா. என்ன தோணலைன்னா, இவ்வளோ கயத்தை கட்டியாச்சே, ஒரு சுத்து குறைச்சுண்டு நன்னா முடிச்சு போடலாமோனோ. நிறையா சுத்து கட்டிவிட்டாலும் ஒரு சுத்தை குறைச்சி ரிவர்ஸில் எடுத்து தாராளமாக முடிச்சு போடலாமோனோன்னா இந்த புத்தி தோணவே இல்லையா அவளுக்கு. ஏன் தோணலைன்னா, உபனிஷத் அர்த்தம் உலூகலே பத்தம். அந்த உபனிஷத் அர்த்தம் பரபிரம்மம் இந்த தூணில் இந்த உரலில் கட்டுப்பட்டதுனால புத்தி வேலை செய்யலை. உலூகலம் வா. இந்த உபனிஷத் அர்த்தத்தை என்ன பண்ணா, பிடிச்சி கட்டிவிட்டா தூணில், இந்த உரலில். கருணாமிர்தாச்சாரியார் சொன்னார், இந்த வஸ்து யானைக்குட்டி 3 இடத்துல தான் கட்ட முடியும். ஒன்று உரல். ஏன் உரலில் கட்டுப்பட்டதுன்னா, அவள் அம்மாவோட வாத்சல்யம். ததகம் மாதிருபக்தோஸ்மி. கட்ட முடியுமா? அம்மாங்கிறதுனால கட்டுப்பட்டான். யமினாம் மனோவா. யமம் நியமம் மாசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணுற யோகிகள் அப்படியே கட்டுப்பட்டுடுறா. கிருஷ்ணனை உள்ளே தட்டி விடுறா, கட்டி வச்சுடுறா. சந்தியாவந்தனம் பண்ண உட்காந்துக்கிறார் தர்மபுத்திராதிகள். கிருஷ்ணனும் வந்து உட்காண்டான். பண்ணிண்டே இருந்த கிருஷ்ணன் கீழே விழுந்துட்டார், மயங்கி கீழே விழுந்துட்டார். பன்னீரை தெளித்து விசிறி கிருஷ்ணனுக்கு பிரஜையை உண்டு பண்ணி, என்ன ஆச்சு கிருஷ்ணான்னார். அப்போ தான் கிருஷ்ணன் சொல்கிறான், குருக்ஷேத்திரத்தில் சரதல்பத்தில் பானப்படுக்கையில் படுத்துன்னு இருக்கிற பீஷ்மாச்சாரியால் என்னை தியானம் பண்ணினார், நான் மயங்கி விழுந்துட்டேங்கிறார். அப்போ அந்த தியானத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். உலூகலம் வா யமினாம் மனோவா. அவளுடைய மனசில், யோகிகளுடைய மனசில் கட்டுப்படும் இந்த யானை. அம்மாக்காக உரல், சாதனைக்காக யோகிகள். 3வது இடம் என்னன்னா, கோபிகைகள் மேலே கட்டுப்படும். கோபாங்கனானாம் குஜகுட்மலம் வா. இங்கே இப்போ திருமேனின்னு அர்த்தம் இல்லை, மார்புன்னு அர்த்தம் இல்லை. இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹிருதயம்னு அர்த்தம். ஆத்மாங்கிற இந்த சப்தமே சரி ஆத்மாவை குறிக்கும், ஜீவாத்மாவை குறிக்கும், பரமாத்மாவை குறிக்கும், சரீரத்தையே குறிக்கும் இந்த ஆத்ம சப்தம். அதுபோல் சரீரங்கிற விஷயம் உள்ளேயும் குறிக்கும், வெளியிலையும் குறிக்கும். இங்கே கோபிகளுடைய ஹிருதயம்னு அர்த்தம். ஏன் ஹிருதயம்னு சொல்கிறார் அப்படின்னா, பிரேமையினால் வாத்சல்யத்தினால அம்மாவுக்கு கட்டப்பட்டான், சாதனையினால் அவா பிடிச்சி வச்சுருக்கா. இந்த கோபிகைகள் விஷயத்தில் சாதனை இல்லை, இவரே ஆசைப்பட்டு அங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்காராம். இதில் 3 இடத்துல எந்த இடம் தான் ரொம்ப உயர்வுன்னா கோபிகைகள் தான் உயர்வு. என்ன, அவா 2 பேரும் ஏதோ ஒரு எக்ரிமெண்ட்டு அம்மாவுக்கும் கிருஷ்ணனுக்கும், அதனால கட்டுப்பட்டான். இங்கே யோகிகளோ சாமர்த்தியம், யோக சாமர்த்தியம். கோபிகைகளும் சாமர்த்தியம் இல்லை, பக்தியினால் அவனே வந்து உட்கார்ந்துருக்கான். இந்த 3 இடத்துல தான் இந்த யானை குட்டியை கட்ட முடியும் அப்படிங்கிற ஆலானமாசீது திரயமேவ பூமௌ அப்படிங்கிறார் கருணாமிர்தாச்சாரியார். கிருஷ்ண கருணாமிர்தம். கோபி பீல பயோதர வர்தன கஞ்சன கரயுக சாலி ராவே வீர சமீரே யமுனா தீரே வசதி வனே வனமாலி. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் வனமாலி வனே வசதி, அங்கே உனக்காக காத்துன்னு இருக்கார். சீக்கிரம் வா. ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே
राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम नवनीत चोराय नंदादि